என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா MS தோனி பார்த்தீங்கன்னா நம்மளோட WWE ஹெட் கம்ஸ் டு பெயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் ஆட போகிறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம், அவர் பேரில் ஆட போகிறோம். ஓரளவு மேட்ச் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்தளவு மேட்ச் பண்ணணும்னா ஓகேவா மேட்ச் பண்ணுங்க. இந்த வேலையும் நம்ம தலை தோனி பார்த்தீங்கன்னா நொறுக்க போகிறாரு. வாங்க பார்க்கலாம். ஓகே, வின்ஸ் மெக்மேனோட மகள் ஸ்டெப்னி மெக்மேன் வந்திருக்காங்க. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவின் ஒளியில். வெல்கம் எம்எஸ், இந்த ஸ்நாக் டவுன் நீங்கள் வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ மேம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு மேட்ச் இந்த சீசனில் ஓகேவா பார்த்தீங்கன்னா போட்டு பொழக்க வேண்டியதான். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி பிள்ளைய தந்துருக்காங்க, போட்டு புலம்புற வேண்டியதான். விட்டுருங்கண்ணா ஆனால் விட்டுறனா நம்ம இதை ஆப்போனண்டோட ஃபீலிங் இருக்குது. அந்த அளவு நம்ம ஆளு டாமினேட் கொடுக்குறாரு. இந்த பவர் ரெஸ்லர் மாதிரி அதே மாதிரி இருக்குது பார்க்க. அதனால் வாங்க அப்போ பவர் பாம் கைஸ். அதனால் உடம்பு ஃபுல்லாக வீக் ஆகிட்டு நம்ம ஆளுக்கு போட்டு பொழந்தாச்சு. பின்னாடி சூப்ளக்ஸு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கோம். சிரிப்பாக இருக்குது கைஸ். ஒரு ஆப்போனண்ட்னா ஒரு டஃப்பு கொடுக்கணும். ஒரு அடி தான் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கேன். மொத்தத்துக்கு அடிக்கவே உடம்புக்காரு நம்மளோட தலை தோனி அப்படிங்கன்னா. ஓகே, உடம்பு வீக் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்நாக்கை போட்டு மேட்சை முடிச்சிடலாம். நம்மளோட ஃபினிஷர் ஸ்பேயர் தலை தோனியோட ஃபினிஷிங் எங்கேயும் இருக்குது. வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்பேயர் 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 எஸ் அப்படியே அந்த ரிப்ளைக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸும் கொடுத்தாச்சு. ஓ, இது பார்த்திங்கன்னா கேம் கடையில் இருக்குன்னா அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, அது நல்லாயிருக்கும். ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும் அந்த ஸ்பியருக்கு. 1 2 3. ஓகே, ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியாச்சு, ஈஸியாக வின் பண்ணியாச்சு கைஸ். அப்புறம் ஒரு வாரத்துக்கு நமக்கு மேட்சே கிடையாது. அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜர் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு கேட்குறா, எங்களுக்கு கேட்குறா மேனேஜர். சரி, ஸ்டோரி ஏதோ வருது, வாங்க பார்க்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு மேனேஜரை செலக்ட் பண்ண போகிற வந்த மேட்ச் தான். ட்ரெயின் கூட வந்திருக்கு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினேட் பண்ண ஆள், ஆனால் அந்த ஆளையே நம்ம தலை தோனி டாமினேட் பண்ண போகிறாரு. ஆனால் போடுங்க, அவ்வளோதான் கைஸ். உடம்பு வீக்கு 2 ஸ்டிக்கு தான் கைஸ். 2 ஸ்டிக்கில் உடம்பு வீக் பண்ணியாச்சு. அண்ட் 3வது ஸ்டிக் இது நான் தூக்கி சென்டர் ஆஃப் த சோனில் போட்டு சென்டர் ஆஃப் த ரிங்கில் போட்டு ஸ்பியர் டைம் ஸ்பியர். ஏன்னா 2 ஃபினிஷரில் மேட்சை முடிக்கிறோம், போய்கிட்டே இருக்கும். இதுதான் ஓகேவா. இது வேணால் ரொம்ப ஷார்ட்டாக தான் இந்த வீடியோ இருக்குது. அடுத்த வீடியோ வந்தீங்கன்னா பெருசாக போடலாம் ஓகேவா. இந்த வீடியோவுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸை பொறுத்து. ஓகே, வாவ், வேறு லெவல் கைஸ். இதை பற்றி நான் முடிச்சு விட போகிறோம். நான் தடுத்துட்டார் 8 ஸோ இன்னொரு ஸ்டிக்கு நம்ம அவருக்கு போடுறோம். தூக்கி ஒரு ஸ்லாப், பவர் ஸ்லாம் போட்டிருக்கோம். அதனால் நடு சென்டர் ஆஃப் த லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாமு. அப்படியே தலைக்கிட்ட போய் ஸ்நாக்கை கொடுத்தோம்னா ஒரு ஸ்பியர், அற்புதமான ஸ்பியர். திருப்பி கைஸ் மீண்டும் ஒரு முறை ஸ்பியருக்கு ரெடியா அப்படின்னா வாங்க, எந்திரிங்க ட்ரெயின் கமான் ஸ்பியர் சென்டர் ஆஃப் த ரிங் கைஸ். போடு வேற மாதிரி இருக்குது இந்த இது. போடு MS தோனி வேற மாதிரி கைஸ். ஏன்னா 1 2 3 அடிக்கிச்சு வேண்டியதான். 1 2 3. ஒரிஜினலி வில்லனாக்கும் அம்பையர் தள்ளி போங்க, அடிச்சு போடுவீங்க, போங்க தூர போங்க. அவ்வளோதான், ட்ரெயின் என்னையும் நீங்கள் ஆப்போனண்ட் ஆகிட்டீங்க. ஸோ எடுத்துட்டீங்க. ஸோ உங்களை விட மாட்டேன்.